மெயின் ரோட்ல தான் இருக்கேன். எனக்கு வந்து இத்தனை வருஷமா நான் இது எலெக்ஷனுக்குமே நான் ஓட்டு போட்டிருக்கேன். பட் இப்போ வந்து இல்லைங்கிறாங்க, என்னோட நேம் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்ல இல்லைங்கிறாங்க, ஹஸ்பண்ட் நேம் எல்லாம் இருக்கு, என்ன இல்லைங்கிறாங்க. இப்போ நான் என்ன ஆல்டர்னேட்டிவ், எனக்கு என்ன சொல்லுங்க? ஓட்டு போடுறதுக்கு நான் ஓட்டு போட்டே ஆகணும், நான் என்ன பண்ணணும்? இல்ல எனக்கு வீட்டுக்கு கூட வரல, நான் அந்த ப்ளூ டாட்ல போய் வாங்கிட்டு வந்தேன். இங்க உட்கார்ந்துருக்காங்களா அவங்ககிட்ட தான் வாங்கிட்டு வந்தேன். இல்ல ஹஸ்பண்டுக்கு இருக்கு, எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு இல்ல. எல்லாம் கேட்டாச்சு, பிரிசைடிங் ஆபீசர் அவங்க வந்து எனக்கு தெரியாதுன்ட்டாங்க. நான் அதான் கேட்டேன், ஆல்டர்னேட்டிவ் என்ன, எனக்கு அதாவது ஒன்னு சொல்யூஷன் சொல்லுங்கிறேன். அவங்க சொல்ல மாட்டேங்கிறாங்க, யாருமே எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. எனக்கு தெரியாது, எனக்கு இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல, இது என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி இல்லைங்கிறாங்க. நான் என்ன செய்யட்டும்? ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்லணும்ல. கவர்மெண்ட் நிச்சயமா சொல்லியிருக்கோம், இந்த மாதிரி எப்பவுமே வருஷம் நடக்குது தெரியும், நம்மளும் நியூஸ்ல பாக்குறோம் கேட்கிறோம். அதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஏதாவது சொல்லியிருப்பாங்க. இந்த மாதிரி போட முடியாதவங்களுக்கு ஏதாவது ஆல்டர்னேட்டிவா ஏதாவது செய்யணும். எதுவுமே தெரியாதுன்னு சொன்னா நான் என்ன செய்யட்டும்? நான் இப்போ 1-2 ஹவர்ஸா வேஸ்ட் பண்ணிட்டு உட்காந்துருக்கேன் டைம். வீட்டுல இருக்கிற வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து எல்லாம் போட்டிருக்கேன். காமராஜ் தெரு வாய்ப்பு வந்திருக்கு லிஸ்ட்ல பேரு, என்னோட பேரும் வரல. இதுக்கு முன்னாடி எல்லாம் போட்டிருந்தது, இது வரைக்கும் போட்டிருந்ததா. பட் இது இந்த சேம் அந்த தெருவில் ஃபுல்லா இருக்கு, அந்த மாதிரி தான் வந்திருக்கு. வீட்டுக்கு ஒன்னு தான் வந்திருக்கு, எல்லாம் பக்கத்து வீட்டுல எல்லாம் வீட்டுக்கு ஒன்று தான் வந்திருக்கு. ஹஸ்பண்டுக்கு வரல, ஒய்ஃப்க்கு வந்திருக்கு, ஒய்ஃப்க்கு வந்திருக்கு, ஹஸ்பண்டுக்கு வரல. இதே தான் சேம். எதுவுமே பேச ரெஸ்பான்ஸே இல்லை யாரும். இப்போ போட முடியாதுன்னு சொல்றாங்க, அவ்வளோதான். என் பேர் சூரிய பிரகாஷுங்க. ஜெகநாதன் சீட்டு 12/2 இருக்கேன். என்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது. ஓட்டு சீட்டில் வந்து என் பேர் டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. கேட்டால் என்ன ரீசன் கேட்டால் இல்லைங்க உங்களுக்கு ஓட்டு இல்லை அப்படின்றாங்க. இறந்தவங்க எல்லாம் ஓட்டு வச்சிருக்காங்க, உயிரோடு இருக்கவங்களுக்கு ஓட்டு இல்லை. இதுக்கு அது என்ன நியாயம் சொல்லுங்க? இது எப்படி பண்ணலாம்? அதை யார்கிட்ட போய் கேட்கறது? எந்த அதிகாரி போய் கேட்கறது? டோட்டலா ஓட்டே இல்லைன்றாங்க. ஐ ஹேவ் ஆதார் கார்டு என்னோட பேர்ல இருக்கு, உயிரோட இருக்கேன், சூரிய பிரகாஷ். அட்ரஸ் எல்லாமே இதுல பக்காவா இருக்குது. இதோ பாருங்க, ஓட்டர் ஐடி இருக்குது, பேன் கார்டு இருக்குது, எல்லாமே ஒரே அட்ரஸ்ல இருக்குது. பூத் ஸ்லிப் கொடுத்தாங்க, பூத் ஸ்லிப்ல வாங்கிட்டு அதுல வந்து டிலீட்னு போட்டுக்குதுங்க. பூத் ஸ்லிப்ல டிலீட்னு போட்டுக்குது. அதனால வந்து உங்களுக்கு கிடையாது. அதிகாரிகிட்ட போன் பண்ணா டெலிட் போட்டேன்னா அவங்களுக்கு பத்தி ஓட்டு போட அனுமதிக்காதீங்க அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அப்படின்னு உள்ள இருக்க சின்ன அதிகாரிங்க சொல்றாங்க. எங்க அம்மாவுக்கு இருக்குது, எங்க அம்மா இறந்து 20 வருஷம் ஆகுது. 20 வருஷம் ஆகுது. எங்க அம்மா பேர்ல ஓட்டு பக்காவா இருக்கு, அடிக்காம இருக்கு. எங்க அப்பாவுக்கு, எங்க அப்பா இருந்து 2013 இருந்தாரு, அவருக்கு ஓட்டு இருக்குது. அது வந்து அதுக்கெல்லாம் வெரிபிகேஷன் வரல. ஆனா உயிரோட இருக்கவனுக்கு வந்து ஏதோ பண்ணி கோல்மால் பண்ணிட்டானுங்க. இது நீங்க நெக்ஸ்ட் டைம் நீங்க இதுல தேர்தல் ஆணையத்தில் இருக்கிற போயிட்டு நீங்க பதிவு பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் நீங்க ஓட்டு போடலாம். அடுத்த 5 வருஷம் வரைக்கும் வெயிட் பண்ணணுமா? ஓட்டு கிடையாதுன்ட்டாங்க, டோட்டலி கிடையாதுன்ட்டாங்க. இங்க தான் ரெகுலரா போட்டிருக்கேன். லாஸ்ட் டைம் இங்க தான் போட்டிருக்கேன். அசம்பிளி எலெக்ஷன் நாங்க போட்டிருக்கேன். கண்டிப்பா இருந்தது, இப்பயும் இருக்கு. ஆனா என்ன டிலீட்னு இருக்குது. என்கிட்ட ஆதார் கார்டு, பேன் கார்டு எல்லாத்துலயுமே சேம் அட்ரஸ். அது ரீசனே சொல்ல மாட்டேங்கிறாங்க. ஏதோ ஒரு அதிகாரி. மேடம் நான் சின்ன 40 வருஷமா அங்க இருக்கேன் மேடம் இந்த ஏரியால. ஆமா, நான் படிச்சது வளர்ந்தது எல்லாமே இந்த ஏரியா தான். ஜெகநாதன் ஸ்ட்ரீட், எல்டாம்ஸ் ரோடு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.